கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்று சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட பிலிப்பியர் எழுதிய நிருபம் 4வது அதிகாரத்தின் 1வது வசனம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 1. ஒருவர் படிக்கலாம். இருந்தவாறு தலைவணங்கி நாம் ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது தூய திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும் உம்முடைய நல் வார்த்தைகளை சிந்திக்கவும் ஆண்டவர் செய்திருக்கின்ற இந்த கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் மை துதிக்கின்றோம், மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிந்தனைகளை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரவும், சத்தியத்தின் பாதையிலே சத்திய ஆவியானவரை கொண்டு ஆண்டவர் எங்களை வழிநடத்தி எங்களோடு பேசுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லெந்து காலங்களுக்குள்ளதாக நாம் பிரவேசித்து லெந்து காலத்திலே 2வது ஞாயிறினிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது இந்த நாளிலே பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை மையமாக கொண்டு நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை சிந்திக்க இருக்கின்றோம். பவுலப்போஸ்தலன் பிலிப்பு திருச்சபையாருக்கு எழுதுகின்ற இந்த வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் த லார்ட். ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்திருப்பதற்கு இங்கே பவுலப்போஸ்தலன் பிலிப்பி திருச்சபையாரை அழைக்கின்ற வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஸ்டாண்ட் ஃபர்ம், உறுதியாக நிலைத்தன்மை உடையவர்களாக இருங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு அழுத்தத்தை இங்கே பிலிப்பி திருச்சபையாருக்கு பவுலப்போஸ்தலன் கொடுக்கின்றார். இன்று நாம் வாழுகின்ற சூழலையும் நாம் சிந்திக்கின்ற போது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகள், அனுபவங்கள் என்று சொல்லுகின்றவைகள் ஒரு விதமான தள்ளாட செய்கின்ற அல்லது சோர்வடைய செய்கின்ற அனுபவங்களை மக்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தி கொடுக்கின்றதாக இருக்கின்றது. நாம் எதிர்பார்த்தவைகள் நிறைவேறாத போது அல்லது நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்முடைய வாழ்வினில் வருகின்ற போது, ஒருவேளை பலவீனங்கள் சுகவீனங்கள் நம்மை மேற்கொள்ளுகின்ற போது இவைகளெல்லாம் ஒரு விதமான தள்ளாடுதலை அல்லது சோர்வடைதலை என்பதை நம்முடைய வாழ்வினில் உண்டாக்குகின்றதாக இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமைகளிலிருந்தும் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்திருப்பதற்கு அழைக்கப்படுகின்றவர்களாக அல்லது உற்சாகப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்பதை திருமறை நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. சிறப்பாக பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களிலே அநேக இடங்களிலே கர்த்தருக்குள்ளதாக நிலைத்திருத்தலை குறித்து கூறுகின்றதை நாம் காண முடியும். எனினும் பழைய ஏற்பாட்டு திருமறை பின்னணியத்தோடு நாம் வருகின்ற போது சிறப்பாக யாத்ராகமம் 14வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது, யாத்ராகமம் 14வது அதிகாரத்தின் 13, 14 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், எக்ஸோடஸ் சாப்டர் 14 verses 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே செங்கடலுக்கு முன்பதாக கலங்கி நிற்கின்ற இறைமக்களை திடப்படுத்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து 2 நாளாகவும் 20வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போதும் அங்கே யோசபாத்தினுடைய ஆட்சி காலத்திலே
அவரும் அவருடைய ஜனங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு யுத்தமான ஒரு சூழ்நிலையிலே கலங்கி நிற்கின்ற போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகின்றது. அது அவர்களை திடனடைய செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். 2 Chronicles chapter 20 verse 14 and 17 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தின் 14வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனேயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, அந்த வசனங்களில் 17வது வசனத்திலே, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இவ்வண்ணமாக பழைய ஏற்பாட்டின் பின்னணியிலே நாம் படிக்கின்ற போது ஒரு சமூகமாக அல்லது முழு தேசமாக மக்கள் கலங்கி நின்ற வேளைகளிலே ஆண்டவர் தன்னுடைய அடியவர்களை கொண்டு இறை மக்களை திடப்படுத்துகின்றவராக, தைரியப்படுத்துகின்றவர்களாக, அவருடைய வாழ்விற்கு வேண்டிய நம்பிக்கையை கொடுத்து அவர்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த லெந்து காலத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது இந்த 2வது ஞாயிறினிலே, லெந்து கால 2வது ஞாயிறினிலே நாம் சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் இறை சமூகமாகிய இறைமக்களாகிய நமக்கு தருகின்ற நல் நம்பிக்கையாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். நாம் படித்த ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலே அங்கே விசுவாசிகளின் தகப்பனாக போற்றப்படுகின்ற ஆபிரகாம் தன்னுடைய வாழ்வினிலே சந்தித்த விசுவாச சோர்வுகள், தன்னுடைய வாழ்வினிலே வழி தெரியாது தேங்கி நிற்கின்ற ஒரு வேளைகளிலே ஆண்டவர் அவருக்கு நம்பிக்கை கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய கூடாரத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆண்டவருடைய கிரியைகளின் மகத்துவமாக இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கின்ற, அவருடைய சந்ததியை பெருகச் செய்கின்ற அனுபவத்தை ஆண்டவர் வாக்குறுதியாக கொடுக்கின்றார். ஒருவேளை விசுவாசத்திலே தளர்ந்து போகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்ற போது ஆண்டவருடைய நல் வார்த்தையானது நம்பிக்கையை கொடுக்கின்றதாக, அவருடைய விசுவாசம் இன்னும் அவரிலே துளிர்விடுகின்ற அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் லூக்கா 13வது அதிகாரத்திலே நற்செய்தி பகுதியாக நாம் படித்த பகுதியிலே அங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே அவர் எதிர்கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். சிறப்பாக அங்கே பரிசேயர்கள் ஆண்டவரிடத்திலே வந்து அவரை எருசலேமிலிருந்து கடந்து செல்லுவதற்காக சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் அங்கே காண முடியும். சிறப்பாக நாம் படித்தோம் என்று சொன்னால், லூக்கா 13வது அதிகாரத்தின் 31வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது, அந்நாளிலே சில பரிசேயர் அவரிடத்தில் வந்து, நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், ஏரோது உம்மை கொலை செய்ய மனதாயிருக்கிறான் என்றார்கள். அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய மிஷன் மேனிஃபெஸ்டோ அல்லது அவருடைய ஊழியத்தின் இந்த பிரகடனத்தை அவர் செய்து அவருடைய ஊழியத்தை தொடர்கின்ற போது அதிலே வருகின்ற எதிர்ப்புகள், இடர்பாடுகள் என்று சொல்பவைகளை ஆண்டவர் எவ்வண்ணமாக மேற்கொண்டார் என்பதையும் இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியானது நமக்கு கற்றுத் தருகின்றதாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கே போராட்டங்களும் சோதனைகளும் அவர் சந்தித்த சூழ்நிலைகளும் இவ்வண்ணமாக இருக்கும் என்று சொன்னால், சாதாரண மனிதராகி நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே ஒரு அனுபவத்தில் இருந்துதான் இங்கே பிலிப்பி திருச்சபையாருக்கு பவுலப்போஸ்தலன் எழுதுகின்ற இறை வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் சிந்திக்கின்றோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 17வது வசனம் முதல் 4வது அதிகாரத்தின் 1வது வசனம் வரைக்கும். இந்த 4வது அதிகாரத்தின் 1வது வசனமானது முந்தைய அதிகாரத்தினுடைய ஒரு நிறைவு பகுதியைப் போலவும் அடுத்த அதிகாரத்தினுடைய ஒரு தொடக்க பகுதியாகவும் ஒரு சென்டர் பிளேஸை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை திருமறையை அந்த வசனங்களின் அடிப்படையில் ஆர்டர் பண்ணி ஒரு
இந்த வேர்சஸ் உடைய நம்பர் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வருகின்ற போது அநேக வேதாகம அறிஞர்கள் சொல்லுகின்ற போது இந்த 4வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 1வது வசனம் 3வது அதிகாரத்தோடைய கடைசி வசனமாக இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு புரிதலுக்குள்ளாக வருகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவனமாக ஒரு கனெக்டிங் வேர்ஸாக அந்த வசனமானது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இங்கே பிலிப்பியர் நிருபத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது பிலிப்பியர் நிருபமானது பவுலப்போஸ்தலனுடைய ஆழ் மனதினை இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தி எபிசில்ஸ் ரிவீல்ஸ் தி இன்னர் லைஃப் ஆஃப் பால் தி அப்பாசல். பவுலப்போஸ்தலனுடைய உள்ளார்ந்த மனதின் காரியங்களை சமூகத்திற்கு அல்லது திருச்சபைக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு நிருபமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மேலும் அவர் தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே பல்வேறு விதமான மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். இந்த மிஷனரி பயண அனுபவங்களின் ஊடாக தான் உருவாக்கிய ஒரு சிறப்பான ஒரு திருச்சபையாக ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார் என்று கூறலாம். சிறப்பாக அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த திருச்சபையினுடைய உருவாக்கத்தினுடைய பின்னணி என்று சொல்லுவதை நம்மால் காண முடியும். சிறப்பாக நாம் படித்தோம் என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது அவர்கள் பிரிக்கியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசமெங்கும் வந்து பெத்தனியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். பவுலப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற போது அவருடைய விஷ் என்று சொல்லுவது தடை பண்ணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. இந்த இடத்துல போய் நான் ஊழியம் செய்யணும்னு அவர் விரும்புகின்ற போது ஆவியானவர் அவரை தடுக்கின்றவராக இருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து அங்கே ஆண்டவருடைய ஆவியானவரை அவரை வழிநடத்துகின்ற விதத்தை குறித்து சொல்லுகின்ற போது 8, 9 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் அப்பொழுது அவர்கள் மிசியா பக்கமாய் போய் துரேவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அதென்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம் அனுபவத்தையும் அனைத்தையும் குறித்து நீங்கள் சிந்தித்தீங்கன்னு சொன்னால் அவருடைய ஊழிய அனுபவங்கள் என்று சொல்லுகின்றவைகள் ஜெபங்களினாலும் தரிசனங்களினாலும் நிறைந்ததாக இருக்கின்றது. ப்ரேயர்ஸ் அண்ட் விஷன்ஸ் என்பது அவருடைய ஊழியத்தினுடைய 2 பக்கங்கள் என்று கூறலாம். ஒரு பக்கத்தில் அவருடைய ஜெபம், மறுபக்கத்தில் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்ற வெளிப்பாடுகள் என்பதின் அடிப்படையிலேயே அவர் திருச்சபைகளை ஏற்படுத்துகின்றவராக ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக செயல்படுகின்ற நபராக இருக்கின்றார். அவனமாக இந்த மேசிடோனியன் கால் என்று சொல்லுவது பவுலப்போஸ்தலனை ஏசியா மைனரில் இருந்து அவரை இன்னொரு தேசத்திற்குள்ளதாக பிரித்தினியாவுக்குள்ளதாக கொண்டு செல்லுகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் இங்கே மேசிடோனியாவிலே சென்று பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய அனுபவத்தை அல்லது ஊழிய திருச்சபையை பிலிப்பி திருச்சபையை துவங்குகின்ற ஒரு அனுபவமாக இருக்கின்றதை நாம் காணலாம். சிறப்பாக நாம் படிக்கின்ற போது இங்கே 11, 12 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் துரோவாவில் கப்பல் ஏறி சாமேத்ரேவுக்கு தீவுக்கும் மறுநாளிலே நேயாபோலிக்கு பட்டணத்திற்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்தின் நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமாயிருக்கிற பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். பவுலப்போஸ்தலனுடைய ஊழியம் எப்படி இந்த பிலிப்பி பட்டணத்தில் உருவாகுகின்றது என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த தெளிவான இறை திட்டம் அல்லது வெளிப்பாடு என்று சொல்லுகின்ற அனுபவத்திலே இந்த பகுதியிலே வந்து அவருடைய ஊழியத்தை அவர் துவங்குகின்றவராக இருக்கின்றார். இந்த ஊழிய அனுபவத்திலே ஆண்டவர் அவருக்கு முதல் கனியாக கொடுக்கின்ற நபர் யார் என்று சொல்லுகின்ற போது அது லீதியாள் என்பவர் ஆவார். 14வது வசனத்திலே நாம் படிக்கின்ற அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தின் 14வது வசனம், அப்பொழுது தியத்திரா ஊராளும்
இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாயிருந்த லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அடுத்த வசனத்திலே அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தொடர்ந்து இங்கே பவுலும் அவருடைய நண்பர்களும் அவருடைய இல்லத்திலே கூடினார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையிலே இந்த திருச்சபை உருவாகுகின்றதை நாம் காண்கின்றோம். அதோடு அங்கே ஏற்படுகின்ற ஒரு உபத்திரவமான ஒரு சூழலிலே பவுலும் அவருடைய சீலாவும் சிறையிலே அடைக்கப்படுகின்றார்கள். அங்கே சிறைச்சாலையிலே அவர்கள் இரவிலே ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு அனுபவம் என்று சொல்லுவது அந்த சிறைச்சாலை காவல்காரனுடைய வாழ்வினை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றதாக அல்லது அவர் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே காணலாம். சிறப்பாக 30வது வசனம் அப்போஸ்தலர் 16:30 நாம் படிக்கின்ற போது அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார். 33வது வசனத்திலே மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆக இவ்வண்ணமாக இந்த திருச்சபையானது உதயமானது. ஒரு ரோமன் காலனி, அதாவது ரோமர்களுடைய ஆட்சி எங்கும் நிலவி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த பகுதியில் அவர்களுடைய ரோமன் காலனியாக இருக்கக்கூடிய இந்த பிலிப்பி பட்டணத்தில் இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழியத்தை துவங்குகின்றவராக இருக்கின்றார். இந்த திருச்சபையானது பவுலப்போஸ்தலனுடைய மனமகிழ்ச்சியின் திருச்சபை என்று கூறுகின்றார். ஒருவேளை சில திருச்சபையை அவர் உருவாக்கிக்கிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை பார்த்து அவர் கண்ணீர் விட்ட அனுபவங்கள் இருக்கின்றது. ஆனால் இந்த திருச்சபையை பார்த்து அவர் கூறுகின்ற காரியம் 4வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று கூறுகின்றார். யூ ஆர் மை கிரவுன் என்று சொல்லி தன்னுடைய திருச்சபையை அல்லது பிலிப்பி திருச்சபையை தன்னுடைய கிரீடமாக அவர் கருதி செயல்படுகின்றதை நாம் காண்கின்றோம். இந்த கிரீடம் ஸ்டிஃபானோஸ் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு போராட்ட வீரன் அல்லது ஒரு வீரன் ஒரு பெரிய ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அடைகின்ற வெற்றியின் பலனாக கிடைக்கின்ற கிரீடம் என்று சொல்லுவதைப் போல ஆண்டவரால் இங்கே பவுலப்போஸ்தலன் பயன்படுத்தப்பட்டு அவருடைய பணியிலே அவர் கிரமமாக செயல்படுவதன் மூலமாக ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு பரிசாக இந்த கிரீடமாக இந்த திருச்சபையை அவர் காணுகின்றார். அவனமாக காணுகின்ற இந்த திருச்சபையானது கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதை அவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால் இங்கே இந்த திருச்சபையில் நிலவி வருகின்ற பல்வேறு விதமான சூழ்நிலைகள் என்று சொல்லுபவைகள் அவர்களுடைய வாழ்வினில் ஆண்டவரில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்துவதாக இருக்கின்றதை நாம் காண முடியும். ஆக இங்கே எவ்வண்ணமாக இவர்கள் ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதை அவர் வலியுறுத்துகின்றார் என்று சொல்லுகின்ற போது முதலாவதாக நாம் 17வது வசனத்திலே படிக்கின்றோம். அப்போஸ்தலர் 3:17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று கூறுகின்றார். இமிட்டேட்டிங் அண்ட் பிகமிங் மாடல் என்று சொல்லுவதில் நிலைத்திருப்பதற்கு அழைக்கின்றதை நாம் காண்கின்றோம். பின்பற்றுவதிலும் மாதிரியாவதிலும் வாயிலாக கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் நிறைய பேரை பின்பற்றுகின்றதாக இருக்கின்றது. நாம் உண்ணுகின்ற உணவு என்று சொல்லுகிறதிலிருந்து நம்ம உடுத்துகின்ற உடை வரையிலும் நாம் அநேகரை பின்பற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். வி இமிட்டேட் என்று தான் கூறுகின்றார்கள். ஒருவேளை பழைய காலத்தில் இருந்த உணவு முறைமைகள் என்று சொல்லுபவைகள் எல்லாம் இன்றைக்கு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது, சேஞ்சிங். ஒருவேளை பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுடைய சூழலுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்சியூமரிஸ்டிக் கல்ச்சரில் என்னத்தை ப்ரமோட் பண்ணுறாங்களோ
அது உடலுக்கு நன்மை பயக்குவதோ தீமை பயக்குவதோ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒன்றும் பார்க்காமலே வாங்கி சாப்பிடுகின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே காணுகின்றோம். அதுபோல உடுத்துகின்ற நிலைமைகளையும் நாம் பார்க்கின்ற போதும் அவனமாக அநேகரை இமிட்டேட் பண்ணுகின்றவர்களாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருகின்ற போது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையினில் அல்லாமல் மாறாக ஆண்டவர் இயேசு காட்டுகின்ற பாதையிலே வழிநடப்பதற்கு இங்கே இறைமக்களை பவுலப்போஸ்தலன் அழைக்கின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களையே மாதிரியாக நோக்குங்கள் என்று கூறுகின்றார். பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபையாருக்கு எழுதுகின்ற திருச்சபையில் நிருபத்திலும் கூறுகின்ற போது என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு, அதாவது தான் கர்த்தரை பின்பற்றுவதைப் போல அவர்கள் பவுலப்போஸ்தலனை பின்பற்றுவதற்கு அவ்வளவு ஒரு முன்மாதிரியான ஒரு ரோல் மாடலாக அவர் அமைகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் அவர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற நிருபத்திலே தீமோத்தேயு திருச்சபையாருக்கு நல் மாதிரியாக அமைய வேண்டும் என்று சொல்லுகின்றவைகளை எல்லாம் அவருடைய நிருபத்திலே அவர் எதிர்நோக்குகின்றதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆக இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு எவர்களை நாம் மாதிரியாக கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, நாம் வாழுகின்ற இந்த திருச்சபையும் இந்த சமூகமும் நம்மையும் மாதிரியாக நோக்குகின்றது என்கின்ற ஒரு பொறுப்பும் நிறைந்திருக்கின்றது. விசுவாசிகளாகி நம்முடைய வாழ்விற்கு மாதிரியாக நாம் வைக்கின்றவர்கள் யார் என்பது நம்முடைய விசுவாச வாழ்வினிலே கர்த்தருக்குள் நிலைத்திருக்கக்கூடிய காரியத்திலே ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அடுத்ததாக இளம் சமுதாயம் அல்லது இளம் திருச்சபையினர் அல்லது பிற இனத்தவர் நம்மை காண்கின்ற போது நம்மில் ஆண்டவருடைய மாதிரியை காண முடிகின்றதா என்பதும் இந்த நாளுக்குரிய சிந்தனையாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இரண்டாவதாக இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற காரியமானது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்று சொல்லுவது பூமிக்கு அடுத்தவைகளை சிந்தியாதிருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்பதை பவுலப்போஸ்தலன் இங்கே வலியுறுத்துகின்றார். 18, 19 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால், ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று என்பதோடு 19வது வசனத்திலே அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், ஸ்டாண்ட் ஃபார்ம் இன் தி லார்ட் என்று சொல்லுகின்ற போது நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். தி மைண்ட், பூமிக்குரிய வேர்ல்ட்லி மைண்ட் என்பது இருக்கக்கூடாது என்பதை பவுலப்போஸ்தலன் இங்கே வலியுறுத்துகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அப்படி இருக்குமானால் அது கிறிஸ்துவின் சிலுவைக்கு நம்மை பகைஞராக கொண்டு நிறுத்தும் என்று கூறுகின்றார். பவுல் தன்னுடைய நிருபங்களிலே எழுதுகின்ற போது பகையை சிலுவையினால் கொன்று என்று சொல்லுகின்றார். He killed or destroyed enmity through his death. அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பகையை கொன்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது இங்கே பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கின்ற ஒரு சிந்தனை என்று சொல்லுவது நம்மை கிறிஸ்துவுக்கு அல்லது சிலுவைக்கு பகைஞராக கொண்டு நிறுத்தும் என்று சொல்லுகின்ற காரியத்தை பவுலப்போஸ்தலன் கண்ணீரோடு சொல்லுகின்றேன் என்று கூறுகின்றார். இந்த நிருபம் முழுவதும் நம்ம படித்தோன்னு சொன்னால் சந்தோஷமாக இருங்க, இன்னும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், எனக்கு சந்தோஷமானவர்களே என்று சொல்லுகின்ற இந்த பிலிப்பு திருச்சபையாருக்கு பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்ற போது பூமிக்குரிய காரியங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு திருச்சபையாக நம்ம இருப்போம்னு சொன்னால் ஐ வில் வீப் என்று கூறுகின்றார். ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி இறைமக்களுடைய சூழ்நிலையை பார்த்து என் தலை தண்ணீரும் என் கண் கண்ணீருமானால் நலமாயிருக்கும் என்று சொல்லி புலம்பி அழுகின்ற ஒரு அனுபவத்தை போல பவுலப்போஸ்தலன் தனக்கு பிரியமும் தனக்கு வாஞ்சையும் தன்னுடைய சந்தோஷமும் தன்னுடைய கிரீடமுமாக தான் கொண்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபையின் நிலைமையை பார்த்து அவர் கண்ணீர் விடுகின்ற, ஒரு புறத்தில் சந்தோஷ அனுபவம், மறுபுறத்தில் உள்ளம் குமுறுகின்ற ஒரு அனுபவம் அவருக்குள்ளதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஏனென்று சொன்னால்
அங்கே பூமிக்கு அடுத்த காரியம் என்ன செய்கின்றது என்று சொல்லுகின்ற போது 19வது வசனத்திலே அவர் கூறுகின்றார், அவருடைய முடிவு அழிவு. What will be the end? Destruction. அழிவை நோக்குகின்ற ஒன்றிற்காக அல்ல. அடுத்ததாக அவருடைய தேவன் யார்? வயிறு, ஸ்டமக், appetite. ஒருவேளை விருப்பமானதை உணர்றோம் என்றது மாத்திரம் இல்லை, சாக்ஸ், சரீரத்தின் இச்சைகள், இவைகளுக்கு விற்று போடுகின்ற ஒரு அனுபவத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். அவருடைய மகிமை, அவருடைய லட்சை. What they consider as glory, that is disgrace in the sight of God. ஆக அவைகளெல்லாம் பூமிக்கு அடுத்தவைகளாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருச்சபையானது பூமிக்குரியவைகளை சிந்திக்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்க இயலாது என்பதை பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்றார். ஏனென்று சொன்னால் பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இந்த திருச்சபையை அவர் காணுகின்ற போது அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்கள் என்று அவர் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம். 1வது வசனம் பிலிப்பியன் 1:1, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காளிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக திருச்சபையானது கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தவான்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டது. பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கணும்னு சொல்லும்போது உலக சிந்தை நமக்குள்ளே இருந்ததுன்னா அதில் நாம் வளர இயலாது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை கூறுகின்றார். இங்கே பவுல் அப்போஸ்தலன் பயன்படுத்துகின்ற பதத்திலே 18வது வசனத்தினுடைய 2வது வேர்டு அநேகர் என்று கூறுகின்றார். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார். What I observed in your life, உங்களுடைய வாழ்க்கையில் நான் கண்டது என்ன, அதை இப்பவும் கண்ணீரோடு வித் வீப்பிங் ஐ எம் சேயிங் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை குறிப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்னும் ஆண்டவருடைய திருச்சபையில் இடம் வகிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக, ஆண்டவரால் போற்றப்படுகின்ற ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்திருக்கின்றது? நம்முடைய காரியங்களை நாம் செயல்முறைப்படுத்துகிறதிலே பூமிக்குரிய சிந்தனைகள் உரியவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, அப்படி என்று சொன்னால் நாம் சிலுவைக்கு பகைவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற ஒரு எச்சரிப்பினை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை இதை குறித்து சொல்லணும்னு சொன்னால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் 3வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலும் அதை அவர் குறிப்பிடுகின்றதை நாம் காண்கின்றோம். நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி அங்கே தங்களுடைய கிரியைகளில் மேன்மை பாராட்டுகின்றவர்களை அவர் வலியுறுத்தி 3வது வசனத்திலே, ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அடுத்த ஒரு லெவலுக்குள்ளதாக அவர் செல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருக்குள்ளதாக நிலைத்திருத்தல் என்று சொல்லுவது இங்கே பூமிக்கு அடுத்தவைகளை வெறுக்கின்ற ஒரு அனுபவத்தை உடையதாக இருப்பதாகும். 3வதாக இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற காரியம் என்ன என்று சொல்லுகின்ற போது 20வது வசனமும் 21வது வசனம் பிலிப்பியர் 3:20-21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹெவன்லி மைண்ட், வேர்ல்ட்லி மைண்ட் டு ஹெவன்லி மைண்ட். ஆக கர்த்தருக்குள் நிலைத்திருத்தல் என்று சொல்லுகின்றது இங்கே பவுல் அப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற காரியமானது ஆண்டவரைக்கு மாதிரியாக கொண்டு அவரை பின்பற்றி அவருடைய மாதிரியாக மாறுதல் என்று கூறுகின்றார். 2வதாக இங்கே பூமிக்கு அடுத்த சிந்தனைகளை வெறுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். How we deal our things or the matters என்று சொல்லுகின்ற நிலைமையினில் பூமிக்குரிய ஒரு ஒழுங்குமுறையை
நாம் ஆவிக்குரிய ஒழுங்குமுறையிலே கடைபிடிக்க இயலாது. மாறாக ஆவிக்குரிய ஒழுங்குமுறையிலே நாம் கடைபிடிக்கின்ற போது நம்முடைய anticipation or our expectation is towards heaven where the Lord dwells. இங்கே 20வது வசனத்திலே நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவருடைய வருகைக்கு அடுத்த காரியமாக இருக்கின்றது. இந்த உலகமே இன்னைக்கு நிறைய பேருக்கு பெர்மனன்ட் பிளேஸ்ன்னு நினச்சி வாழ்கிறாங்க. அதுதான் உலக சிந்தை, என்ன செய்யலான்னு சொல்லுகின்ற ஒரு நிலைமையில். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை என்று சொல்லுவது we are pilgrims on this earth. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் பரதேசிகளாக அரதேசிகளாக இருக்கின்றோம். ஒரு பிரயாணியை போல இந்த உலகத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய நித்தியமான குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற ஒரு நல் நம்பிக்கை நம்முடைய வாழ்விற்கு அவசியமானதாக இருக்கின்றது. இங்கே பிலிப்பி திருச்சபையார் அதை புரிந்து கொள்ளுகின்ற விதமாக ரோம் நகரத்திலிருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ரோமன் காலனியிலே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சிட்டிசன்ஷிப் என்று சொல்லுவது, அவர்களுக்கு ரோம நகரத்தில் இருந்தால் என்ன மொழி பேசுவாங்களோ அதே மொழியை, லாட்டின் மொழியை இங்கே பேசுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அங்கே அவர்களுக்கு என்னென்ன சிறப்பு அந்தஸ்துகள் உண்டோ அதெல்லாம் இந்த காலனிக்குள்ளே அவர்களுக்கு இருப்பதாக இருக்கின்றது. அதுபோல இந்த பூ உலகில் நம்ம வாழும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நாம் பரலோக குடிகளாக வாழ்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு நல் நம்பிக்கையை ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு பவுலப்போஸ்தலனுடைய இவ்வெழுத்துக்களின் வாயிலாக தருகின்றவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். A Savior will descend, Jesus the Lord என்று சொல்லுகின்ற நிலைமையில் அவர் சொல்லி 21வது வசனத்தில் அவர் குறிப்பிடுகின்ற போது, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த லண்டன் சீசனுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய மறுரூப மலையின் அனுபவத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆண்டவர் ஜெபிக்கின்ற வேளையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே சிந்தித்தோம். இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகின்றார், நம்முடைய அற்பமான சரீரம், இந்த சரீரத்தை ஆண்டவர் மகிமையான சரீரமாக அவர் மாற்றுவார் என்று சொல்லுகின்ற ஒரு நல் நம்பிக்கையை நம்முடைய வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் பவுலப்போஸ்தலன் தெசலோனிக்கு திருச்சபையாருக்கு எழுதுகின்ற போது, ஆண்டவருக்குள்ளதாக நாம் எவ்வண்ணமாக மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை அவர் வலியுறுத்துகின்ற போது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலே இவ்வண்ணமாக குறிப்பிடுகின்றார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவராய் இருக்கும்படி காக்கப்படுவதாக, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பிலிப்பி திருச்சபை ஒரு பரிசுத்தவான்களின் திருச்சபை என்று சொல்லுகின்ற போது, இந்த பரிசுத்தமானது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு மறுரூப வாக்கத்தை உண்டாக்கி தர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றார். ஒருவேளை பவுலப்போஸ்தலன் காலத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த ஃபிலாசபி எல்லாம் சொல்லும்போது, இந்த மறுரூபமாக்கப்படுதல் என்று சொல்லுவது இந்த சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமா இந்த சரீரத்திலிருந்து விடுதலை பெறுவது, ஃபிசிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிறைப்பட்டிருக்கக்கூடிய சரீரத்திற்குள்ளதாக சிறைப்பட்டிருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறுதல் என்று சொல்லுவது ஒரு மறுரூபம் என்று கருதிய போது, இங்கே பவுலப்போஸ்தலன் வலியுறுத்துகின்ற காரியம் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் பொருந்திய தி ஹோலிஸ்டிக் ஹோலினஸ் என்பதை வலியுறுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். மறுரூபம் எல்லாவற்றிலையும்
வேண்டும் என்று சொல்லுவதை பவுலப்போஸ்தலனுடைய நிருபங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றதாக இருக்கின்றது. ஆக இந்த நாளிலும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே இவ்வண்ணமாக நாம் கடந்து வந்து ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்துகின்ற போது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அப்படி நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற போது அதிலே நாம் பின்பற்றுகின்ற மாதிரியும் நம்மை பின்பற்றுவதற்கான மாதிரியும் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவரை பின்பற்றுகின்ற நம்முடைய வாழ்வினில் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கின்ற மனநிலைமையை விட்டு பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை சிந்திக்கின்ற மனதுடையவர்களாக மறுரூபமாகுகின்ற அனுபவங்களோடு தொடர்ந்து இந்த இழந்த காலங்களிலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவர் நம்மோருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.